நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 6.14 கொஷின் பாருங்கள். I cap plus 2j cap minus 3k cap, 2i cap minus j cap plus 2k cap மற்றும் 3i cap plus j cap minus k cap ஆகிய வெக்டர்கள் ஒரு தள வெக்டர்களாகும் என நிரூபிக்க. 3 வெக்டர் கொடுத்துட்டாங்க. இது ஒரே தளத்தில் இருக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு தளம்னு கொடுத்துட்டாவி அதுக்கான ஆன்சர் நமக்கு 0 தான். சரிங்களா? அப்போ கொடுத்துருக்கத ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னு எடுத்து பாக்ஸ் ப்ராடக்ட் படி போட்டு இதுக்கு ஆன்சர் 0 நம்ம கொண்டு வர போகிறோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ கொஷனில் கொடுத்துருக்கிறது நம்ம ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னு சொல்லி நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போது ஒருத்தர வெக்டருக்கான நிபந்தனை படி, அதாவது ஃபார்முலா பார்த்திங்கன்னா பாருங்கள், பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போ இது படி பார்த்திங்கன்னா ஃபார்முலா நம்ம ஆன்சர் 0 கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் பாருங்கள், ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் இதுக்கான நம்பர், அதாவது கிழவு மட்டும் நம்ம எடுத்து எழுத போகிறோம். இங்கே இது எதுவுமே இல்லைன்னா 1க்கு தான் அர்த்தம். அப்போ ஐ கேப் மாதிரி 1 இருக்குது. 1 2 -3 அடுத்து எழுதிக்கலாமா? 1 2 -3. அடுத்து பாருங்கள், பி வெக்டர் 2 -1 + 2 2 -1 + 2. அடுத்து பாருங்கள் 3 1 -1 3 1 -1. எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், சேம் அணிகோய முறைப்படி காஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போது இங்கே ஃபஸ்ட்டு +1 +1க்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்கு அடுத்து நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? -1 2 1 -1. அடுத்து பாருங்கள், இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ், அப்போ -2. சரிங்களா? குறி மாற்றும் போது இப்போ இதுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்கு 4 நம்பர் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? எடுத்து எழுதும் போது பாருங்கள், 2 2 3 -1. அடுத்து பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆஃப் -3க்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்கு 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா? 2 -1 3 +1. சரிங்களா? இப்போது இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அப்போது +1 இன்ட்டு இப்போ -1 × -1 +1 ஆமா? அடுத்து ஃபார்முலா வர -1 × 2 2. அடுத்து பாருங்க -2 இன்ட்டு 2 × -1 -2. அடுத்து பாருங்கள், இங்கே வர -3 × 2 6 -3 இன்ட்டு 2 × 1 2. இங்கே ஃபார்முலா வர -1 × 3 +3 -3 -+ ப்ளஸ், அப்போ +3 ஈக்குவல் +1 இன்ட்டு 1 -2 கழிச்சா -1 -2 -2 -6 குறி ஒரே மாதிரி தான் கூட்டிக்கலாமா? கூட்டும் போது -8. அதுவும் -3 இன்ட்டு 2 + 3 5. பாருங்க, +1 × -1 -1 +2 -2 இன்ட்டு -8 ப்ளஸ் ஆயிரும். 2 × 8 16. இப்போ +× -3 × 5 15. அப்போது இந்த டேர்ம் கூட்டும் போது பாருங்கள், -1 -15 குறி ஒரே மாதிரி தான் கூட்டிக்கலாமா? கூட்டும் போது +16 -16ன்னு வருமா? அப்போது 16 -16 நமக்கு 0 வருமா கிடைக்கும் போது? அப்போது ஒரு தள வெக்டருக்கான நிபந்தனைப்படி 0 ஆன்சர் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்போது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா therefore தரப்பட்ட வெக்டர்கள் ஒரு தள வெக்டர் ஆகும் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக எடுத்து எழுதிக்கோங்க.